ஃபிஃபா உலக கோப்பையில ஜெர்மனி அணி அநியாயமா வெளியேற்றப்பட்டுருச்சு. அந்த கடைசி நேர கோல் ஏன் ரத்து செய்யப்பட்டது? இதுக்கு ஃபிஃபா இப்ப கொடுத்திருக்கிற விசித்திரமான விளக்கம் என்ன? வாங்க இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விஷயம் இதாங்க, ஜெர்மனி பராகுவே மோதிய அந்த த்ரில்லர் மேட்ச்ல ஜெர்மனி கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. 101வது நிமிஷம் ஜோனத்தன் தான் மரண மாஸ் ஹெட்டர் கோல் அடிச்சாரு. ஆனா ரெஃப்ரி திடீர்னு வார் செக் பண்ணி அது ஃபவுல்னு சொல்லி கோலை கேன்சல் பண்ணிட்டாரு. இதனால ஜெர்மனி ரசிகர்கள் மட்டும் இல்லங்க, மொத்த கால்பந்து உலகமே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுச்சு. இப்போ இதுக்கு ஃபிஃபா தரப்புல இருந்து விளக்கம் வந்திருக்கு. ஃபிஃபாவோட ரெஃப்ரி சீஃப் பியர் லூகி கோலியானா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கோல் அடிக்கும் போது பந்த கவனிக்காம எதிரணி கோல் கீப்பரை வேண்டும்னே போயிட்டு முட்டி தடுத்து அவங்கள நகர விடாம பண்றது தப்புன்னு ஏற்கனவே ரூல்ஸ்ல போட்டிருக்காங்களாம். அந்த ரூல்ஸை தான் இப்ப கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்னும் இல்லைன்னு ரொம்ப கூலா சொல்லிட்டாரு. ஆனா இத ஜெர்மனி லெஜண்ட் தாமஸ் முல்லர் சுத்தமா ஏத்துக்கல. இதெல்லாம் என்ன மாதிரியான முடிவு? கால்பந்து விளையாட்டுல இது ஒரு பகல் கொள்ள. மேட்ச்ல எவ்வளவு பெரிய அடிதடிகளை எல்லாம் விட்டுட்டு இது ஒரு ஃபவுலா? டெக்னாலஜி நம்மள காப்பாத்தணும், ஆனா இவங்க டெக்னாலஜியை நம்மள காலி பண்ணுதுன்னு செம்ம கடுப்புல கொந்தளிச்சு பேசியிருக்காரு. உண்மையை சொல்லுங்க, அந்த கோலை ரத்து செஞ்சது கரெக்டா இல்ல இது உண்மையிலேயே ஜெர்மனிக்கு நடந்த அநீதியா? உங்க கருத்து என்ன? ஏன்னா இந்த தோல்வி ஜெர்மனி வரலாற்றிலேயே ரொம்ப ஏர்லியரான வெளியேற்றம்னு சொல்றாங்க. கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாத்தையும். அதே மாதிரி உலக கோப்பையோட அனைத்து போட்டிகளையும் ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம பார்க்க ZEE5 ஆப்போட தொடர்ந்து இணைஞ்சிருங்க.